கொஞ்சம் முன்னாடி போறியா? ரெண்டு எழுத்து ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. இதை மட்டும் கையில பிடிக்கணும். The game begins in 3, 2, 1. 3 எழுத்து 3 செகண்ட் ஆயிடுச்சு. வெற்றி. தம்ஸ் அப். மணிக்கா ஒரே இது கில்லாதே கில்லாதே நெஞ்சத்தை கில்லாதே லவ் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நுள்றது வேற. ஆஹா இல்ல. பால் கறக்கிறது மடியில். பால் கறக்கிறது இருக்கா? மடி 1. வலி வலி நோறது. குழப்பறாங்கப்பா ஏதாவது. ஒரு நிமிஷம் தாண்டிட்டு இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. முட்டுறது மாடு முட்டி. இன்னும் 15 செகண்ட்ஸ் இருக்கு. மாடு சாணி 10 செகண்ட்ஸ். 7 6 5 முழு குத்துறது 3 2 9 வந்துட்டான்னு சொன்னேன். அது 2 பிடிச்சா அதான் சொல்றேன். என்ன பேரு 3ஆவது பிடிச்சிட்டா வந்துட்டான் பிடிச்சிட்டேன். நான் சொன்னேன் 2 3 பிடிச்சிட்டா. 2 3 பிடிச்சிட்டா. 2 3 பிடிச்சிட்டா. 4வது இப்படி காட்டுறேன் சூடுன்னு. இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. யாராவது எடுத்துல ரெக்கார்டு மேல போயிட்டேன். கபடி எடுத்தாலும் அப்படியா? பயன் போட்டு சொல்லிட்டான் சொல்றேன். என்னட்டான்? The game begins in 3, 2, 1. அடக்கம். எப்படி காட்டு? என் மாமனார் இந்த அதை நீங்க அடிக்க தானே? பழமொழி சொல்ல தெரிஞ்சது. அவ்வளவுதான் நம்மளோட
முடிச்சு விட்டீங்க போங்க. பழிவாங்க முயற்சி அதுவே ஆமாம்மா அதான் சொன்னேன் ஆப்போசிட்டா நம்ம ஒரு இது மாதிரி சொல்றாங்க. அடப்பாவீங்களா இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. அந்த ஏ டீம் இருக்குது ரொம்ப மோசம். ஏ டீம் தான் கெத்து துரத்துறாரு ஆளை. The game begins in 3, 2, 1. லெஜெண்ட்மா நீங்க லெஜெண்ட். அவங்களுக்கு தனி ஃபங்க்ஷன் எடுக்கணும் நீங்க. கொஸ்டின் லீக்கா அதான் குழு அது இதெல்லாம் கிடையாது. ரூல் பிரேக் ரூல் Thank you, Your Honor. Thank you. சவுண்ட் போட்டான் அதனால அது கிடையாது. ஃபஹீம் சொல்லுங்க நாலு வார்த்தை நல்ல வார்த்தையா பேசணும். என்ன நம்பி கேட்கல எடுத்தா இல்ல தெரியுமா வச்சோம். நீ அமையும்
வீடியோ காட்டுறேன் நாங்க எனக்கு தெரியும் நான் வான் பண்ணேன் வீடியோ காட்டுறோம் எடுத்தா தெரியுமான்னு கேக்குறோம். நடுவில் மாட்டிக்கிறார் கேமரத்துக்கு கட் பண்ணலன்னு இல்ல எடுத்த அந்த பக்கம் எடுத்தேனான்னு தெரியல. இந்த பக்கம் எடுத்துருந்தீங்க. தமிழ்லயே பேசணும். என்ன சொல்லணுமா? தமிழ்ல பேசணும். தலைவர் ராத்தி எனக்கு அந்த வார்த்தை வராது. ஓகே, கலப்படம் இல்லாம தூய தமிழ் மொழி 90 நொடிகள் பேச வேண்டுமாம். இதையா ஒவ்வொரு அணிக்கும் தலா 4 தலைப்புகள் கொடுக்கப்படும். இதில் ஏதேனும் 2 தலைப்புகள் பற்றி அவர்கள் பேச வேண்டும். ஒரு தலைப்பில் தான் பேச வேண்டும். அப்படியா? தொய்வில்லாமல் பேசணும். பேச்சின் இடையும் 5 நொடிகள் மௌனமாக இருக்கக்கூடாது. இது 4 தலைப்பு கொடுக்கப்பட்டது. நாங்கள் 2 தலைப்பை தலைப்பும் வார்த்தை மட்டும்தான். தயவுசெய்து இங்க பாருங்க, நான் சில விஷயம் சொல்ல நல்லா கவனிச்சீங்க. அரபிக் வேர்டு நான் அஸ்ஸலாமு அலைக்கும் தானே சொன்னேன், பிஸ்மில்லா தானே சொன்னேன் அப்படின்னு வரக்கூடாது. ஒன்லி தமிழ் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கணும். எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்ல கடைசியில அதை போட்டு இதை பண்ணிடுவானு. ஆமா, இதெல்லாம் வரக்கூடாது. நான் முதலில் வருகிறேன். சுமனியா சற்று பதட்டமாக நாடகத்தை நடத்துங்கள். சற்று அமருங்களேன். அனைவரும் சற்று அமருங்கள் என்று தலைமையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஹலோ, தமிழ் வார்த்தையில் சேருமா? தயவுசெய்து அடுத்த தயவுசெய்து அமைதியா நீங்க. பிறமொழி வந்தா அதோட நிப்பாட்டப்படும். அது போங்க. நீங்க கண்டுபிடிக்கலாம் பாக்கலாம். இல்ல நீங்க தலைப்பா கிடையாது. நீங்க தலைப்பா இல்ல நீங்க கண்டுபிடிக்கலாம் பாக்கலாம். அந்த தலைப்பு டைம் தலைப்பு போட்ட பிறகு பேச ஆரம்பிக்கும். பாருங்க, அமைதியை பத்தி பேசுறியா, முதலீடை பத்தி பேசுறியா, நட்பத்தை பேசுறியா, காட்டுறதை பேசுறியா? அமைதியை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். சரி The game begins in 3, 2, 1. தற்போது அமைதியை பற்றி பேச போகிறேன். எல்லாரும் அமைதியாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம் நாட்டில் தற்போதைய சூழ்நிலை என்னவென்றால் அமைதி சீர்குலைந்திருக்கிறது என்று சொல்லலாம். காரணம் அதனுடைய அரசியல் ரீதியாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம், மத ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சில அரசியல்வாதிகள் அதை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களை இரண்டாக துண்டாக்கி அது மூலமாக அவங்கள் குளிர் காய்வதற்கு அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு பின்னால் என்ன காரணம் என்றால், நாம் மக்கள் வாக்கு செலுத்துவதில் சற்று தொய்வடைந்து உள்ளோம் என்று குறிப்பிட வேண்டும்.
பணி செய்பவர்கள் அதில் சரியான வாக்கு செலுத்துவதற்கு வருவதில்லை. பணியின் காரணமாக அந்த வார்த்தையை நான் மறுபடி உபயோகிக்க கூடாது என்ற காரணத்தினால் அதை நான் உபயோகிக்க விரும்பவில்லை. நண்பர்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த அரசியல்வாதிகள் சரியாக நாட்டை ஆளும் திறமை கொண்டிருந்தால் நாம் அந்த கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் அனைவரும் என்ன எழவி அது ரெண்டுக்கு எது சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல இல்ல ரெண்டாவது எவனாவது இங்கிலீஷ்ல அடிச்சு விட்டு நம்மள விண்ணாக்கி விடுங்கப்பா. தொம்யம் சூப். ஆமா, அது வேற பயமாக்குது. செல்வம் வரும் வழி, அந்த வழி பல வகை நம்மை வந்தடையும். அந்த செல்வத்தை நாம் பல வழிகளில் பெற்றுக்கொள்ளலாம். முதல் வழி முதலீடு, இரண்டாம் வழி வேறு ஒன்று, மூன்றாம் வழி இன்னொன்று இருக்கிறது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதை நான் இறுதியில் சொல்கிறேன். இவ்வாறு நான் பேசிக்கொண்டு போகலாம், ஆனால் அது வருமா என்பது கேள்விக்குறி. இதனால் நம் செல்வத்தை வேறு வழியில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் செல்வம் செல்வத்தை பல வழிகளிலும் பெறலாம், பெறாமலும் போகலாம். பெற்றால் தப்பில்லை, பெறாவிட்டால் தவறில்லை. தவறில்லாத ஒரு விஷயத்தை திரும்பவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். செய்தவற்றை சொல்லியும் காட்டலாம், சொல்லாமலும் இருக்கலாம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஆனால் அந்த செல்வம் நமக்கு வந்திருந்தால் அதை பல வழிகளில் செலவும் செய்யலாம், நாமும் வைத்துக் கொள்ளலாம், பிறருக்கும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அந்த செல்வம் ஓகே. பிரேக் டைம். ஏன் உட்கார்ந்தா எல்லாத்தையும் குழப்ப கூடாது, சபை குழப்பியா இருக்க கூடாது. அடுத்தது டீம் சி வாங்க. யார் வர்றா டீம் சில? பேச்சாளர் யார் வர்றா? பேச்சாளர் மாடு. ஃபர்ஸ்ட் பாத்துட்டான்ல, ஃபர்ஸ்ட் பேசுறதா கஷ்டம். உற்சாகப்படுத்துங்கள். விஷால் மாமா வருகிறார், வருகிறார், அவா வருகிறார், மேடை நோக்கி வருகிறார். ரகசியமா என்ன நடக்குது? நீ சொன்னது விழாவா சேமிப்பா பயிலாமா நிம்மதியா? விழா மாதிரி தான் வந்திருக்கோம். எதப்ப எடுக்கிறாங்க? நாலு நிம்மதியா சொல்லிட்டு தெரியும் தானே உனக்கு ரூல்ஸ்லாம். சொன்னதை சொல்லக்கூடாதா? சொன்னதுல மூணு தரக்குமே சொல்லக்கூடாது.
அதே வார்த்தை ஒருத்தர் சொல்றதோ நிம்மதிட்டு அது ஒருத்தர் சொல்றோம். பாரு என் கையை பாரு, என் கையை பாரு. நான் 3 சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன். நிம்மதி 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 சொல்லக்கூடாது. நிம்மதி நிம்மதி 3க்கு மேல வேற எது நிம்மதிக்கு பாரு. என் கையை பாரு. 3 பயணத்தை சொல்லுவா. 3 காட்டா அந்த நிம்மதி சொல்ல. பயணத்தை எடுக்குவா. பயணத்தை எடு. பயணத்தை எடு. பயணத்தை எடு. பயணம் எடுக்கு. நிம்மதியா பயணம் பயணம் பயணத்துக்கு வேற என்ன வார்த்தை இருக்குது? 3 கையை கட்டிட்டு அதுக்குள்ள அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க பயணத்தை. மாமா அவர்கள் பயணத்தை பத்தி பேச போறார். பயணம் 90 நிமிடங்கள் மாமா கழிக்கப்படுகிறது. 90 நொடிகள் சாரி. மாமா பேசலாம் பேசாம இருக்கலாம். நாம் இங்கே நல்ல ஒரு நண்பர்களோடு இந்த ஒரு சுற்றுலாவை வந்திருக்கின்றோம். நமது ஏரியாவிலிருந்து ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. வெரி குட் வெரி குட். ஆமா, எந்த ஏரியால இருந்து சொல்லலையே. சுதந்திரம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய இருப்பை காப்பதற்காக அவை தன்னுடைய சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கின்றன. அதன் நோக்கிலே அவர்கள் ஏராளமான போராட்டங்களையும் பெரும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. பல்வேறு தலைவர்களை அவர்கள் காவு கொடுக்க வேண்டிய சூழலும் ஏற்படுகிறது. நாம் நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபடும் போது எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை நோக்கி வருகின்றன. அவற்றிற்கு நாம் எத்தனையோ போராட்டங்களை நடத்த வேண்டிய மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு சூழல் ஏற்படுகின்றது. அதை நாம் அனைவருமே சந்தித்துதான் தீர வேண்டும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிறது. நாம் அதையும் நம்முடைய வாழ்க்கையின் ஏற்றத்திற்காக நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பாக்கியம் ஏற்படுகின்றது. அதை நல்ல முறையிலே நாம் எதிர்கொண்டு அதிலே வெற்றி பெற்றோம் என்றால் நிச்சயமாக நம் வாழ்விலும் மிக பெரும் வெற்றி ஏற்படும் என்பது நிச்சயம் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாம் எல்லோரும் இந்த பயணத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரையும் விடைபெறுகிறேன். நீங்க மட்டும் தான் டாபிக் பேசுறீங்க. அப்ப நாங்க என்னப்பா யாரு? பேச்சாளர் சரியான பேச்சாளர். தலைப்பு இருக்கு. அமைதி தவிர அமைதி அமைதி நான் சூப்பரா பேசிட்டேன் மாமா. மொத்தத்தை சூஸ் பண்ணுங்க. அப்ப தப்பா வாசிக்க அரசியல் இல்லமா. அமைதியை பற்றி பேசக்கூடாது என்பதால் காற்று நம் உயிருக்கு முக்கியமானது. சுவாசிப்பதற்கு அது இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட முக்கியமான அந்த காற்று இன்றைக்கு தூய்மையாக கிடைக்கிறதா என்றால் இல்லை.
எங்கு பார்த்தாலும் மாசு. மாசுபட்ட அதனை தான் நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். சுத்தமான தூய்மையான முறையில் இந்த அத்தியாவசியமான ஒன்று நமக்கு அமைய வேண்டுமென்றால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். எல்லா வகையிலும் இன்றைக்கு உலகத்திலே உலக வெப்பமயமாதல் என்ற பிரச்சனை இங்கு எல்லா இடங்களிலுமே இருக்கிறது. இவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். மாசுபடுவதற்கு நம்முடைய எல்லா வகையான ஒத்துழைப்பையும் நம் நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் நாம் வழங்க வேண்டும். அப்போதுதான் நாமும் நம்முடைய சமுதாயமும் தூய்மையான இந்த சுவாசிப்பதற்கு தேவையானதை நாம் தூய்மையாக பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் எல்லோருக்கும் அன்பான வேண்டுகோள், மாசுக்கு அதுக்காக உயிருக்கு இது பண்ணணும்னு சொல்றேன். என்ன மாசு பண்றதுக்கு உதவ வேண்டுமா? இல்லம்மா பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். மாசு இடிக்க உதவணும். பெஸ்ட் நீங்க தான். அது நான் எம்எல்ஏ எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல கலக்கலப்பாக இருக்கும். அதே மாதிரி சண்டை ஒன்று சொன்ன மாதிரி இல்லை. கல்வி. The game begins in 3, 2, 1. இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைவர்களையும் பார்க்கும்போது மிகவும் பெருமிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நாம் இங்கே குழுமி இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். அதாவது ஏழை மாணவர்களின் படிப்பினை உயர்த்துவதற்காக, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நாம் முன்னேற்றுவதற்காக, நம்மளால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து, நம்மை போன்று அவர்களும் மிக உயர்ந்த நிலையில் வர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பொருளாதார நிலையை நாம் கருத்தில் கொண்டு வருடந்தோறும் இது போன்ற ஒரு அமைப்புகளை நாம் உருவாக்கி, அந்த அமைப்புகளின் மூலமாக சுற்றுலா வந்து அவர்களுக்கு உண்டான என்ன முயற்சிகளை நாம் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இதே ஒரு பெரிய சாதனையாகத்தான் நாம் இதை நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் கல்வி என்பது மிகவும் முக்கியமானது. அந்த படிப்பினை அது பொருளாதாரத்தை சார்ந்ததாக உள்ளது. எத்தனையோ மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற முடியாமல் பள்ளிக்கூடத்திற்கே செல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கருத்தினை கொண்டுதான் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். அவர்களின் முன்னேற்றத்திற்காக அவசரப்பட்டு கொண்டாடக்கூடாது. ஆனா தமிழ்ல பேசுறேன். இங்கிலீஷ்ல டாபிக் என்பதே ஒரு ஆங்கில வார்த்தை. தலைப்பு நீங்க சொல்ல வேண்டும். பெஸ்ட் ஸ்பீச். நீங்க கீச்சாம்புலங்க, நீங்க கீச்சாம்புலங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்றால் எங்கள் அணியினரும் பேசுவார்களே. அதை சொல்லுங்க. கஸ்தாவுடைய நோக்கத்தை அவர் பேசிட்டாரு. இருந்தாலும் பாயிண்ட் இல்ல, அத பத்தி கவலை இல்ல. அதாவது அப்ப பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்ல. ஆமா, அது சுத்தி வந்தேன்னா ஆக்சுவலா வந்துட்டு இந்த இடத்துக்கு கொஞ்சம்
ஆமா ரைட் தான். ஆனா கவனமா பேசினாரு, நல்லா பேசினாரு, அவ்வளவுதான். அது என்ன உண்மைதான். அது அவரை ஒத்துக்கொண்டாரு. சண்டை பிடிக்கல உங்களை மாதிரி. சண்டைலாம் பிடிக்க முடியாதுப்பா. The game begins in 3, 2, 1. செம்மையான ஒரு பெரிய ரால் துண்டு. சேமிப்பு பத்தி பேச இதுல முழு ராலா தான் போடுவாங்க. ரைட். உங்கள் அனைவரையும் இன்று இங்கு சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தேர்ந்தெடுத்த இந்த இரண்டாவது தலைப்பு, இன்னொரு பெயர் வைப்பு நிதி. நான் இங்கு நிறைய இளைஞர்கள் இருக்கின்றீர்கள். இது ஒரு முக்கியமான தலைப்பு. உங்களுக்கு நான் ஒரு அறிவுரையாகவே சொல்லுவேன். இந்த வைப்பு நிதி எப்படி வேண்டுமானாலும் நாம் சம்பாதிக்கலாம். பல வகையில் நாம் இந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வைப்பு நிதியை பல வகையில் நாம் முதலீடும் செய்யலாம். அதாவது நீங்கள் அமைதி காத்தால் தான் என்னால் இன்னும் பேச முடியும். பாத்தியா, யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. இந்த வைப்பு நிதி நம்மளுடைய மார்க்கத்தின்படி நிறைய ஆகுமானதாகவும் இருக்கின்றது, ஆகுமானதாகவும் இருக்கின்றது, ஆகாமலும் இருக்கும். நாம் அதை சட்ட நுணுக்கங்களை தெரிந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். உதாரணமாக நல்ல பேச்சு. The game begins in 3, 2, 1. அன்பானவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். காலம் பொன் போன்றது. ஆகையால் அந்த காலத்தை சரிவர பின்பற்றி காலம் தொண்டை கட்டிக் கொண்டிருக்கின்றது. எனக்கு பேச முடியவில்லை, இருந்தாலும் நான் பேசுகிறேன். இப்பவே கண்ண கட்டுது. நேரத்தை கருதி நம்முடைய வாழ்க்கையை நாம் அனைவர்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது அந்த காலத்தை அடைந்து காலம் ஒரு கோலம் என்று சொல்வார்கள். கோலத்தினால் காலமும் வருகின்றது. அலுவலகத்திலிருந்து காலம் தவறாமல் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். காலம் தவறாமல் நம்முடைய கடமைகளையும் செய்ய வேண்டும். நாம் இறைவனை வேண்டும் பொழுது காலத்தை கருதி அவனை தொழ வேண்டும். காலம் கடந்து அவனை தொழுதால் அது நன்மையை நம்மளுக்கு பயக்காது என்பதை நாம் அனைவரும் உறுதியாக நம்ப வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் இறைவனை வேண்டவும் வேண்டும். நேரம் காலம் இல்லையா, அது நேரம் தான். இந்த நேரம் தான். பாயிண்ட் ஒழுங்கா சொல்லுங்க. டீம் ஏ 130, டீம் பி 120, டீம் சி 125, டீம் டி 130. டீம் ஏ வெற்றி.